ராயல் என்ஃபீல்டுக்கு தமிழகம் எவ்வளவு முக்கியமா இருக்கு? குறிப்பா மேனுஃபேக்சரிங், டேலண்ட் பூல், சப்ளையர் எக்கோசிஸ்டம், இந்த லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி இத பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். ராயல் என்ஃபீல்டு வந்து 1955ல இந்தியாவுக்கு வந்தபோது நேரா சென்னைக்கு தான் வந்தது. அதுவும் திருவொற்றியூர்ல 1955ல ராணுவத்துக்காக நமக்கு முதல்ல ஆர்டர் கிடைச்ச போது அதை இங்க கொண்டு வந்து மெட்ராஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்கே ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்து 1955ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட திருவொற்றியூர் பிளான்ட் வட சென்னையில இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஓரகடம், வல்லம், செய்யார் அப்படின்ற 3 இடத்துல நம்ம தமிழ்நாட்டிலேயே பிளான்ட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் அதுல வேலை பார்க்குறாங்க. இங்க இருந்து போன வருஷம் நம்ம வந்து 12 லட்சம் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணோம். 12,30,000 வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணோம். அதுல கிட்டத்தட்ட 11 லட்சத்தை இந்தியாவில் வித்திருக்கோம். ஒரு 1 லட்சத்துக்கு மேலான வண்டியை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 70 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு இங்க இருந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம். இங்கதான் நம்மளோட என்டையர் சப்ளையர் பேஸ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ ஈகோ சிஸ்டம் இங்க நல்லா இருக்கிறதுனாலதான் கடந்த ஒரு 15 வருடங்களா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க இந்த சென்னையிலே தான் எல்லா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க இருந்து தான் எல்லா வண்டியும் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாடுகளுக்கும் அனுப்புறோம். ஸோ தமிழ்நாடு வந்து உயிர் மூச்சுங்கிற அளவுக்கு ராயல் என்ஃபீல்டோட கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுல இருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா இங்கதான் எல்லாமே ஆரம்பிச்சு இங்கதான் வளர்ந்துருக்கிற ஒரு கம்பெனி இது. சார், இப்ப ஆந்திரா வந்து தமிழகத்தோட ஒரு காம்படிட்டர்ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா குறிப்பா இந்த கியா மோட்டார்ஸ் வந்து தமிழகத்துக்கு வர மாதிரி இருந்தது, ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ரீசெண்டா கூட ஆம்கா வந்து ஃபெசிலிட்டி வந்து ஆந்திராக்கு ஆக்சுவல் தமிழகத்துக்கு வர மாதிரி பேசி வச்சிருந்தாங்க. ஸோ இப்ப ஆந்திராக்கு போயிடுச்சு. ஸோ இப்ப நீங்க ஆந்திரால விரிவாக்கம் பண்றதுனால எங்களுக்கு மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க விரிவாக்கம் பண்றீங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் ஆனா வலைத்தளங்கள்ல ரூமர்ஸ் என்ன பரவுதுன்னா, இப்ப ஆந்திராக்கு நிறைய பேர் வந்து மீடியாலேயே போடுறாங்க தமிழகத்துக்கு வெளியே அப்படின்ற மாதிரி வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இப்ப ஆந்திராவை நீங்க குறிப்பா சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார், உங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு? ஸோ 2 ஒன்று வந்து நம்ம இப்போ செய்யார் பிளான்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுல இந்த இயர் ஏப்ரல்ல 958 கோடி 958 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க சென்னையில தான் பண்றோம். அங்கதான் பண்ணி ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன்ஸ் இன்னும் 2 வருஷத்துக்கு எடுத்துட்டு போறோம். இந்த 958 கோடி இன்வெஸ்ட் பண்ண பிறகு செய்யார்ல சென்னையில மொத்த கெப்பாசிட்டி ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் வண்டி பண்ண முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி வந்துடும். ஓகே. இப்போ ஒரு லிஸ்டட் கம்பெனி ராயல் என்ஃபீல்டு மாதிரி அது இருக்கும்போது போர்ட்லயும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி என்ன ஒண்ணு பாப்பாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க், அதுக்கு தமிழ்ல என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம், செறிவு அபாயம். அதாவது ஜியாகிரபிக் கான்சென்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருக்கும்போது புவியியல் செறிவு வரும்போது அந்த ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை மிட்டிகேட் பண்றது கம்மி பண்ணதா டைவர்சிபிகேஷன், பன்முகைப்படுத்தல் அப்படிங்கிறது ஒன்று வந்துதான் ஆகணும். பன்முகைப்படுத்தல் எங்க பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா கஸ்டமர் வந்து த்ரூ அவுட் இந்தியால இருக்காங்க, எல்லா இடத்துலயும் நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் எல்லாத்துலயும் இருக்காங்க. இங்க இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல பண்ணுனா இருக்கும் அப்படின்னும் போதுதான் நம்மளோட வெண்டர் பேஸ், எங்களுக்கு காம்பனன்ட் சப்ளை பண்ற எல்லாருமே சென்னையில இருக்கிறதுனால சென்னையில இருந்து ரொம்ப தூரத்துல இல்லாம இருக்கணும். அதே சமயத்துல இந்த செறிவு அபாயம் இல்லாம இருக்கணும்னாக்க எங்க இருக்குன்னு பார்த்த போதுதான் கடா அந்த பார்டர் ஆஃப் தமிழ்நாட்டுல இருந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ஆனா அது வந்து இங்க இருக்கிற 20 லட்சம் வண்டிகளுக்கு அப்பாற்பட்டு தேவைப்படக்கூடிய வண்டிகள் மட்டும்தான் ஆந்திர பிரதேசத்துல பண்ண போறோம். அந்த 20 லட்சம் வண்டிகளுக்கு செய்யாரையும் சேர்த்து இங்க 4 பிளான்ட் இங்க சென்னையில இருக்கிறது, அது கண்டினியூ ஆகுது. 20 லட்சம் வரைக்கும் இங்க கெப்பாசிட்டி பண்ணிருக்கோம். இப்போதைக்கு டெலிவரபிளா கெப்பாசிட்டி வந்து ஒரு 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் தான் இருக்கு. அடுத்த 6 லட்சத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் 958 crores செய்யார்ல பண்றோம். அதுவே இன்னும் 2 வருஷத்துக்கு அது கண்டினியூ ஆகும். 2-3 வருஷத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போகும். அதுக்கு 20 லட்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவைகளுக்கு மட்டும்தான் ஆந்திர பிரதேசத்துல இருந்து இடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன் பண்ணணும்னு சொன்ன மாதிரி பன்முகைப்படுத்தல் தேவை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னாக்க இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி ராயல் என்ஃபீல்டு.
இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி சென்னையில மேனுஃபேக்சர் பண்ணி கிட்டத்தட்ட 70 கண்ட்ரிக்கு வெளியில அனுப்புறோம். ஸோ வெளியில இருக்கும் போதும் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன கேட்கறாங்க, ஒரே இடத்துலயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்ற சுச்சுவேஷன் வராம இருக்கிறதுக்காக தான் இன்னொரு இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு பண்ணி கிட்டக்க இருக்கிறதுல பண்ணோம். ஸோ தட் வெண்டர் எங்கேயிருந்து மாற்ற வேண்டாம். இதே வெண்டர் இவங்களே தான் அதுக்கும் கொடுக்க போறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ 20 லட்சத்துக்கு அப்புறம் தேவையான வால்யூமுக்கு எவ்வளவு மேன் பவர் வெண்டருக்கு தேவையோ அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டிலே தான் இருக்க போகுது. இந்த வெண்டர் அங்க வரப்போறது இல்லை. இங்க ராயல் என்ஃபீல்டுக்கு எங்களுக்கு தேவையான அடிஷனல் வால்யூம் மட்டும் தான் அங்க பண்ண போறோம். அதனால இது வந்து நான் சொன்ன மாதிரி புவியியல் செறிவை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பன்முகைப்படுத்தல் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஆந்திர பிரதேஷோட எக்ஸ்டென்ஷன். தமிழ்நாடு தான் எங்களோட ஹோம், தமிழ்நாடு தான் எங்களோட பேஸ். ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆந்திராவோட பிளான்ட்டோட டிஸ்டிங் ரோல் என்ன சார், குறிப்பா இந்த ராயல் என்ஃபீல்டுக்கு? டிஃப்ரெண்டா ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. எங்களோட ஓரகடம் பிளான்ட், வல்லம் பிளான்ட், செய்யார் பிளான்ட் 3 பிளான்ட்டுமே உலக தரம் வாய்ந்த ஒரு 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 உற்பத்தி தொழிற்சாலையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதை இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும் என்னன்னாக்கா, இந்த 3 பிளான்ட்லயும் நம்ம இங்க பண்றது வந்து ஜப்பான்ல எங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டி அவார்டு எங்களோட ப்ராடக்ட் புல்லட்டுக்கு 1955ல இங்க இந்தியாவில பண்ணது, சென்னையில பண்ண வெஹிக்கிள் இப்போ ஜப்பான்லயே பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிற அளவுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஆந்திர பிரதேசத்துலயும் என்ன பண்ணுவோம்னாக்க, இதே மாதிரி வெஹிக்கிள் ஆந்திரால எது நிறைய விற்கிதோ அது ஆந்திரால பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த நியூ பிளான்ட் ராயல் என்ஃபீல்டு வந்து ஆந்திரால உருவாக்க போறீங்க. அதுக்கு நியர்லி 2200 crores வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, ஸ்கேலபிலிட்டி, ஃபியூச்சர் க்ரோத் எல்லாம் என்னவா இருக்கும் சார் அதுக்கு? இப்போ இந்தியாலயே என்ன ஆகுதுன்னாக்கா, மிடில் வெயிட் அப்படிமோ, அதாவது 250 சிசில இருந்து 750 சிசி வரைக்கும் இருக்கிறது வந்து மிடில் வெயிட். மத்தியமான ஒரு மோட்டார் சைக்கிள். நிறைய கீழே இருக்கிற மோட்டார் சைக்கிள் வந்து 125 சிசி, 110 சிசிலாம் வந்து கம்யூட்டிங்காக ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் போறதுக்கு வெஹிக்கிள் அது. அந்த மிடில் வெயிட் வந்து 250 சிசி டு 750 சிசி. ராயல் என்ஃபீல்டோட ஃபோக்கஸ் அந்த 250ல இருந்து 750 சிசிக்கு உள்ளதான் இருக்கும். அங்கதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அங்கதான் க்ரோ ஆயிருக்கும். இது வந்து பிரீமியம் மோட்டார் சைக்கிள். இந்த பிரீமியம் மோட்டார் சைக்கிள் குரோத் இந்தியால டபுள் டிஜிட்ல தான் இருக்கு. 16ல இருந்து 20% வரைக்கும் வருடம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த பிரீமியம் மோட்டார் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது ராயல் என்ஃபீல்டும் அதே அளவுக்கு க்ரோத் வந்துட்டே இருக்கு வருஷம். வருஷம் அந்த மாதிரி க்ரோத் வரும்போது கெப்பாசிட்டி எங்களுக்கு கண்டினியூஸா தேவைப்படுது. அது பொருட்டு தான் அடுத்தடுத்து எக்ஸ்பான்ஷன் பண்றோம். முதல் எக்ஸ்பான்ஷன் வந்து செய்யாறுல 958 கோடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸ்பான்ஷன் பண்றோம். அடுத்தது ஒரு 2200 கோடி ஆந்திர பிரதேசத்துல வச்சு அங்க எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும் பண்ணுவோம். அது இல்லாம இங்கேயே நாங்க வந்து இப்ப எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷனும் ஃபர்தரா சென்னையிலேயே தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப டவுன் தி லைன் ஒரு 5 to 10 years நம்ம பார்க்கும்போது டிஎன்ல வந்துட்டு என்ன மாதிரி ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஏதாவது ஃபர்தர் பிளான்ஸ் அஹெடா என்னென்ன இருக்கு சார்? கண்டினியூஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னாக்க, எங்களோட டெக்னாலஜி சென்டர் வந்து சென்னையில இருக்கு. எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்கு. இந்த எல்லா இடத்துலயுமே ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் ஹெட் குவார்டர்ஸ் இங்க சென்னையில தான் இருக்க போகுது. ஃபர்தர் டெக்னாலஜி சென்டர் எக்ஸ்பான்ஷன் இங்க தான் இருக்க போகுது. மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஜியோகிராபிக்கல் ரிஸ்க் புவியியல் செறிவுக்காக தான் பக்கத்துல போய் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதர்வைஸ் சென்னை தான் ராயல் என்ஃபீல்டோட பேஸ், சென்னை தான் ராயல் என்ஃபீல்டோட தாய் வீடு. ஓகே சார், கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சது சார். நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம் சார். ராயல் என்ஃபீல்டு இப்போ வந்து இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களோட கனவு ஒரு வண்டியா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹண்டர், அது வந்து என்ட்ரி ப்ராடக்ட். அந்த ஹண்டருக்காக வந்து நாங்க வந்து ஹண்டர் ஹூட் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட் கல்ச்சரை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அது வழியா நிறைய இளைஞர்கள் அதை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க, இளைஞர்களும் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட 350cc, 450cc, 650cc எல்லா வெஹிக்கிளுமே இப்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ராயல் என்ஃபீல்டு ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும் விற்கிற கம்பெனி இல்ல. ராயல் என்ஃபீல்டு ஒரு மோட்டார் சைக்கிளிங், அதை சார்ந்த ஒரு வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மோட்டார் சைக்கிளிங் லைஃப் ஸ்டைல், அதுதான் நாங்க ராயல் என்ஃபீல்டு அது கம்பெனியா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு.
ஓகே. அதோட இல்லாம இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உலக தரம் வாய்ந்த ஒரு வண்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணுங்கிறது இருக்கு இல்லையா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ம். அந்த மேக் இன் இந்தியாவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே ராயல் என்ஃபீல்டு தான். ஏன்னா இப்ப வந்து ராயல் என்ஃபீல்டோட பிராண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்டடியில 3வது இடத்துல இருக்கு. அந்த பட்டியல்ல 3வது இடத்துல உலகத்தளவு அளந்தலுக்கு பிராண்டுக்கு வந்திருக்கிறதுக்கு ரீசனு தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு மற்ற கண்ட்ரிகளுக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்னால தான் அந்த லெவல் பிராண்ட் ரீச் ஆயிருக்கு. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். ரீசெண்டா வந்து இந்த ஹிமாலயன் 750 வந்துட்டு டெஸ்டிங் பண்றதா நீங்க கூட உங்க போட்டோ கூட ஒரு டைம் வந்திருந்தது, நான் பாத்துருந்தேன் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மோட்டார் சைக்கிள் எப்ப லான்ச் ஆகிறதுக்கான பிளான் இருக்கு? அதுவும் இல்லாம அஹெடா நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்ல கொண்டு வரதா பிளான் வச்சிருக்கீங்க சார்? ராயல் என்ஃபீல்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 14 வண்டி டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் வச்சிருக்கோம். ஓகே. இந்த வண்டி இதுவே குரோ ஆயிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 750 சிசிக்கு நாங்க எங்களோட ஃபோக்கஸ் 250 சிசில இருந்து 750 சிசி வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். ஹிமாலயன் நாங்க 450 சிசி வாட்டர் கூல் ஷெர்பா பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. உலக அளவில் அதை ரொம்ப நல்லாவே நேசிக்கிறாங்க. ஆனா அந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது மேபி இன்னும் கொஞ்சம் பவர் கூட இதுல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஹிமாலயாஸ் ஓட்டும் போது அதாவது இந்தியாவுடைய பெருமை இல்லையா ஹிமாலயா. ஹிமாலயாஸ் நாங்க வண்டி ஓட்டும் போது இந்த ஹிமாலயா கண்டினியூஸா மாறக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு இன்னும் என்ன மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் அது 750 சிசி. அதுதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள அந்த வண்டி வர ஆரம்பிச்சு. ஓகே சார். எனி நியூ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரதா இருக்கீங்களா சார்? நிறைய ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா புல்லட் 650 இன்னொரு 2-3 நாள்ல லான்ச் ஆக போகுது, மார்க்கெட்டுக்கு வந்துடும் அது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், கண்டிப்பா சார்.